ஒரு மனிதனை உலகம் தோற்கடிப்பதற்கு முன் அவனை முதலில் தோற்கடிப்பது யார் தெரியுமா? அவன் நேற்றைய அவன். நாம் நேற்று இருந்த மனிதராகவே இன்று இருந்தால் அது வளர்ச்சி அல்ல, அது மெதுவான வீழ்ச்சி. எழுத்து என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது மனத்தின் கண்ணாடி, அது ஆன்மாவின் ஆய்வு, அது நம்மை நாமே சவால் செய்யும் போர்க்களம். தன்னை வெல்லாதவன் உலகத்தை வெல்ல முடியாது. எழுதும் மனிதன் கதை எழுதுவதற்கு முன் தன் மனதின் கதையை படிக்கத் தொடங்குகிறார். ஒரு நாள் அவர் எழுதுகிறார், நான் சரி. சில ஆண்டுகள் கழித்து அதே மனிதன் எழுதுகிறார், அப்போது நான் தவறு செய்தேன். இதுதான் சுயமாற்றத்தின் சக்தி, தன் பழைய சிந்தனையை உடைக்கும் தைரியம். நாம் ஒரு சம்பவத்தை எழுதும்போது நாம் அதை இரண்டாவது முறை வாழ்கிறோம். ஆனால் இந்த முறை கோபத்தால் அல்ல, புரிதலால். எழுதும்போதுதான் நமக்கு தெரியும் நாம் எவ்வளவு நாட்கள் நம்மையே ஏமாற்றிக் கொண்டிருந்தோம் என்று. சில நேரங்களில் நீங்கள் உங்கள் பழைய எழுத்துக்களை படிப்பீர்கள். அப்போது நீங்கள் சிரிப்பீர்கள். அட, நான் இவ்வளவு குறுக மனசுக்காரனாயிருந்தேனா? அந்த சிரிப்பு அவமானமல்ல, அது வளர்ச்சியின் சான்று. எழுதாத மனிதன் தன் சிந்தனையை சந்தேகிக்க மாட்டான். சந்தேகிக்காத மனிதன் மாறமாட்டான். எழுத்து அந்த உள்ள சிறையை உடைக்கும். நல்ல எழுத்தாளர் என்பது நல்ல கதைகள் எழுதுபவர் அல்ல. தன் பழைய மனதை வெல்லும் மனிதன்தான் உண்மையான எழுத்தாளர். இன்று ஒரு காகிதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 5 வருடங்களுக்கு முன் நீங்கள் நம்பிய ஒரு விஷயத்தை எழுதுங்கள். பிறகு அதற்கு எதிராக இன்றைய நீங்கள் பதில் எழுதுங்கள். அங்கேதான் உங்கள் வளர்ச்சி மறைந்திருக்கிறது. நினைவில் வைங்க, எழுதுவது உலகத்தை மாற்றுவதற்காக அல்ல, முதலில் உங்களை மாற்றுவதற்காக. இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள், மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மாத்தி யோசி, வாழ்க்கை லேசாகும்.